Hi, this is Asha from Budget Friendly Tailor. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பிங் வித்து சிம்பிள் ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது சாரியோட பார்டர் கலர் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா பைப்பிங்க்கு நான் இப்போ வந்து ரெடிமேட் பைப்பிங் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் அதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா பேக் நெக்கு பார்த்திங்கனாலே தெரியும். பேக் நெக் லைனிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த 1/2 இன்ச்சு கேப் விட்டு பைப்பிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணணும். பார்த்திங்கனாலே தெரியும். சாரீ கலர்லேயே வந்து பைப்பிங் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் வாங்கிட்டேன் அதே மாதிரி. ஸோ 1/2 இன்ச்சு கேப் வச்சு சுற்றிலும் ரவுண்ட் நெக்கில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். சின்ன தையலாக வைக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி அதை உல்ட்டா பண்ணி நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு தைக்கும்போது வந்து அதே மாதிரி சின்னதாக தையல் போடும்போது தான் நம்ம குட்டி குட்டி கட் கொடுத்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டிச்சிங்கும் நல்லா நிற்கும். ஸோ இது வந்து சாட்டின் கிளாத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து பொடி தையலாக நான் போடணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி மெயின் ஃபேப்ரிக் மேலே நம்ம லைனிங்கை அந்த பைப்பிங் தைச்ச பக்கம் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை பார்க்குற மாதிரி தலையில் திருப்பி வைக்கணும். வச்சுட்டு பின் பண்ணிடணும். சுற்றிலும் பின் பண்ணோம்னா ஸோ அந்த பைப்பிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நகராத அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சுற்றிலும் வந்து நான் பின் பண்ணிடுறேன். ஸோ மேக்ஸிமம் நான் பின் பண்ணி தான் பண்ணுவேன் எப்போயுமே. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு தான் ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ பின் பண்ணும்போது துணி ரொம்ப அதாவது வழுக்கிக்கிட்டு இருக்க துணி அந்த மாதிரிலாம் சில்க்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் எடக்கு மடக்க போகாமல் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பின் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பொடி தையல் சேம் பொடி தையல் வச்சு அழகாக நீட்டாக இழுக்காமல் அந்த மாதிரி வச்சு நல்லா பொடி தையலாக போட்டுடலாம் நம்ம. ஸோ சுற்றிலும் பொடி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸஸ் இருக்குது பார்த்திங்களா, அதாவது மெயின் ஃபேப்ரிக் உள்ள எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் மெயின் ஃபேப்ரிக்கு அந்த கிராஸ் பீஸ் எல்லாத்துக்கும் குட்டி குட்டி கட் கொடுத்து திருப்பும் போது நம்ம அந்த பைப்பிங் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது ரொம்ப அழகாக விசிபிளாக தெரியும். ஸோ இது வந்து த்ரெட்டு கட் ஆகாத அளவுக்கு த்ரெட்டுக்கு ஒரு புள்ளி முன்னாடி வரைக்கும் குட்டியாக கட் பண்ணணும். ஸோ அப்படி கட் பண்ணும்போது நம்ம திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், மற்றபடி நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திருப்பிட்டோம். கீழே வந்து நான் வந்து மடித்து தையல் தைக்காமல் அப்படியே வந்து திருப்புற மாதிரியே அதாவது இதே மெத்தடில் கீழேயும் ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம பைப்பிங்கும் லைனிங்கு எல்லா துணியும் ஒன்றா பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச்சு ஒட்டினாப்பில் போட்டுருவோம். ஸோ போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக சுற்றி போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றிலும் பதிச்ச தையல் போட்டுடணும். அதாவது லைனிங் ப்ளஸ் மெயின் ஃபேப்ரிக் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பதிச்ச தையல் போட்டுட்டு எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுற்றிலும் எக்ஸஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாக நான் வந்து தச்சு அதுக்கப்புறம் எக்ஸஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம பதிச்ச தையல் போட்டுட்டு கட் பண்ணிடுவோம். சரிங்களா? எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அதே மாதிரி தான் மெயின் ஃபேப்ரிக்கு முன்னாடியே நம்ம லைனிங்கில் வந்து பைப்பிங்கை அட்டாச் பண்ணிடணும். ஸோ நான் அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ்லேயுமே நான் போட்டிருந்தேன். நீங்கள் நிறையா தடவை பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஸோ அதே மெத்தடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்லீவு எல்லாத்துலேயும் வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணி சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சொல்லப்போனால் சைடு ஸ்டிச்சிங் மட்டும்தான் பேலன்ஸு. இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஹார்ட்லேயே கீழே வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன டிசைன் வைக்கிறதுக்கு தான். ஸோ அந்த டிசைனுக்காக. ஸோ இது வந்து சாரியிலே கொஞ்சம் கிளாத் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கட் பண்ணி இது வந்து அந்த டிசைனுக்கு அது தேவைப்படுது. ஸோ இதை வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணுற மாதிரி அதாவது பூவாக இருக்கிற மாதிரி அவங்க கஸ்டமர் வந்து கொடுத்த டிசைனு நான் இதை உங்களுக்கு போடும்போது இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவங்க கொடுத்த டிசைனும் இதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்றதை கமெண்டில் தெரியுங்க. ஏன்னா நான் அதை கொலாஜ் பண்ணி கூட நான் போட்டு விட்றேன், அவங்க கொடுத்தது ப்ளஸ் என்னோடய டிசைன்னு. ஸோ இப்போ வந்து லைனிங் துணியோடு சேர்த்து வச்சு கட் பண்ணிடுறோம்.
மெயின் ஃபேப்ரிக் வச்சு, அதாவது அந்த saree கலர் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி குட்டி குட்டி கட் கொடுத்து இதை அப்படியே தலைகீழாக திருப்பிடுவோம். ஸோ இதை திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இதழ் மாதிரி தெரியும்னு கூட சொல்லலான்னு பாருங்களேன். இந்த பூலாம் இருக்கும், நித்திய கல்யாணி பூலாம் இருக்கும், யாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. காட்டு சைடு, இந்த வயக்காடு சைடுலாம் அதுவாக முளைச்சி கிடக்கும். ஸோ அதோட இலை எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த டிசைனில் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து வெளியே எடுத்தாச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். அது வந்து ஒரு லீஃபு, ஹார்ட்டு அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறம் சுற்றிலும் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ சுற்றிலும் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே ஃபினிஷ் ஆன மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம முதுகுக்கு ஒரு 5 இதழ் வைக்கிற மாதிரியும், கைக்கு 3 வைக்கிற மாதிரியும், ஸோ 11 ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக ஃபினிஷிங்காக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ இதை தான் வந்து இந்த மணி லீஃபில் பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது மணி 11 நான் ரெடி பண்ணிகிட்டே, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இதை வந்து நெக் சைடு, அதாவது பின்கழுத்து சைடு வந்து அந்த பைப்பிங்க்கு கீழே வந்து நீட்டாக வச்சு முதல்ல செட் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். ஸோ சரியாக வருதா அப்படின்ற மாதிரி விஷுவலாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் இதில் வந்து பின் பண்ணிக்கணும். எதுக்காக பின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து துணி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ சென்டர் கேப்பில் வந்து நம்ம அழகாக நீட்டாக ஒரு ஏதாவது ஒரு பட்டன் மாதிரியோ, ஏதோ பட்டன் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இந்த கிளாத்தே வச்சு டிசைன் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா சுற்றிலும் நான் பின் பண்ணுறேன். ஸோ பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, நகண்டும் போகாது, அவ்வளோ சீக்கிரம் நகண்டு போகாது. நம்ம அழகாக கையை வச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நீட்டாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டிசைன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களாம் மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒர்க் தான், ஈஸியான ஒர்க்கும் கூட. கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும், பட்டு வேகமாகவே முடிஞ்சிடும் இது வந்து. ஸோ சுற்றிலும் வந்து நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பார்த்திங்கனாலே தெரியும். பின் பண்ணி வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கோடு வச்சு அழகாக நீட்டாக சுற்றிலும் தைக்கணும். கம்ப்ளீட்டாக சுற்றிலும் தைச்சிருவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவில் நம்ம இதே மாதிரி நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிக்குவோம். அதாவது மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கிறதும் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிற மாதிரி நீட்டாக நம்ம சுற்றிலும் தைச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ஸ்லீவில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மெத்தட் படி ஸ்லீவுக்கு 5 பூ இல்லை 3 பூ தான். சரிங்களா? ஸோ இதை பின் பண்ணதை ஃபுல்லாக பின்னெல்லாம் எடுத்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்லீவில் இதே மாதிரி 3 ஃப்ளார் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிகிட்டே பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இதை கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அழகாக சுற்றிலும் பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த பேட்சுக்கும் வந்து ரொம்ப கேப் விழுகாத மாதிரி இருக்கும். ஸோ இல்லாட்டினா சில இதில் எல்லாம் கேப் விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு ஸ்லீவ் முடிச்சாச்சு, அந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு, ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் அந்த கரை இருந்துச்சு, மீதி கரை கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி அதை ஒரு அருங்கோணமாக கூட சொல்லிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எனக்கு வரல. ஸோ அதுக்காக வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பாக வந்து கொடுத்து சென்டரில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிட்டேன். அது ஏன்னா அந்த இடையில இருக்க கேப் தெரியாமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் அந்த பிசர்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம நீட்டாக வச்சாச்சு.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லீஃபுக்கு இடையில இந்த ப்ளவுஸோட கலர் இருக்கிற மாதிரி த்ரெட்டை வச்சு ஒரு சின்ன சின்ன கோடு இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ நீளமாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அது கொஞ்சம் வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக தெரியும்னு கூட வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஸோ அது மாதிரி சுற்றிலும் நம்ம தைச்சிக்குவோம். ஸோ எல்லா லீஃப்லேயும் 3 கோடு இருக்கிற மாதிரி, அதாவது சென்ட்ரு கோடு நீளமாக இருக்கிற மாதிரி, சைடில் 2 கோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இது ஈஸியாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பின்பக்கத்துக்கு இந்த மாதிரி அழகாக சென்டரில் துணி வச்சு நம்ம அதை ஸ்டிச் பண்ணி அந்த இது மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு, ஸோ இது வந்து கஸ்டமர் கேட்ட டிசைன் தான். ஸோ ஸ்லீவுக்கும் அதே மாதிரியே நீட்டாக சென்டரில் ஒரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு, ஸோ அதை சுற்றிலும் அதே மாதிரி 2-3 ஸ்டிச் கொடுத்தாச்சு. அது 2 தையலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக தெரியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முடித்தாச்சு. ஸ்லீவும் எல்லாமே முடிச்சாச்சு. அழகாக நீட்டாக ஃபினிஷிங் கொடுத்தாச்சு இதுக்கு வந்து. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரோட மார்க் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சு வைக்க போகிறோம். நான் ஆம்கோல் மார்க்கிங் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் மார்க் பண்ணுவேன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆம்கோல் கரெக்டாக உட்காரும். அந்த கையோட ரவுண்ட் ஷேப்பு வளைவில் பர்ஃபெக்டாக உட்காரும். சரிங்களா? முன்பக்க அளவு, பின்பக்க அளவு எல்லாத்தையும் வந்து நீட்டாக குட்டி குட்டியாக மார்க் பண்ணி, ஸோ அந்த மார்க்கிங்லாம் ஸ்ட்ரைட் லைனாக வர்ற மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் ஃபினிஷிங்காக முடியும். நான் எப்போயுமே வந்து பின் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து பின் பண்ணுறதெல்லாம் என்ன அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ ஜர்ன்னு வச்சு தைக்கணும்னு நினைப்பாங்க. பட் பின் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைட் லைன் ப்ளஸ் அந்த ஆம்கோல் கிட்ட அந்த ஸ்லீவுக்கும் ஆம்கோலும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது பார்த்திங்களா, பாடியோட சேர்த்து. ஸோ அந்த இடம் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கும். நிறைய பேர் மேலேருந்து தைப்பாங்க. எப்பயுமே நான் வந்து கீழேருந்து தான் தைப்பேன். அது எனக்கு சொல்லி கொடுத்த பேட்டர்னா இல்லை எனக்கு ஈஸின்றதில் நான் கற்றுக்கிட்டேனான்றது எனக்கு தெரியாது. பட் எனக்கு கீழேருந்து போயே பழக்கமாயிடுச்சு. அதுதான் எனக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கீழேருந்து வரும்போது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்லீவ்லேருந்து வரும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு எனக்கு சரியாக கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து கீழேருந்தே எப்போ பாரு கீழேருந்தே மேலே, இடுப்புக்கிட்டேருந்தே மேலே கைக்கு போய் முடிக்கிற மாதிரியே பழகிட்டேன். ஸோ நீங்கள்லாம் எப்படி பழகுறீங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இந்த இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுவேன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து நம்ம நேர் லைன் வச்சுட்டு அழகாக நீட்டாக பின் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ ஸ்லீவுக்கும் அதே மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு நேர் கோட்டில் வர்ற மாதிரி போடணும். இப்போ வந்து போட்டாச்சு, நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் 2-3 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா அப்படியே அடுத்தடுத்த ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டிச்சிங்லாம் போட்டு முடிச்சாச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கப்புறம் வந்து பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுடலாம். ஸோ ஓவர்லாக் போட்டுட்டு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிரும் ப்ளவுஸு. ஸோ இதுக்கப்புறம் இதோட சாரியையும் இதோட சாரிக்கு மேலே இந்த ப்ளவுஸை வச்சு இதோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ ஸ்டிச்சிங் பார்த்திங்களா, எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் மெயின்லி நான் வந்து பின் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ ப்ளவுஸ் எந்தளவுக்கு அழகாக லுக்காக இருக்குன்றது
நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ஸோ சிம்பிள் டிசைன் தான், பட் கொஞ்சம் மெனக்கடுற மாதிரி இருக்கும், இருந்தாலும் ரொம்ப அழகாக நீட்டாக வந்துடுச்சு. ஸோ சாரியோடு வச்சு பார்க்கும்போது இதோட லுக்கு ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பை மறந்துடாமல் கொடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசணும். ஸோ நீங்கள்லாம் எப்படி கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ என்னோடய ஹாப்பிக்காக நீங்கள் லைக் போடுங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களும் லைக் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.